ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நமது கிரகமானது பூமி விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது நீல நிறத்தில் தான் காட்சியளிக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, பூமியின் மேற்பரப்பில் ஏராளமான நீர் இருக்கிறது தான். பூமியின் மேற்பரப்பில் 2/3 பங்கு கடல்களால் சூழப்பட்டிருக்குது. பூமியானது ஆர்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் மற்றும் தெற்கு பெருங்கடல் என 5 பெருங்கடல்களை கொண்டுள்ளது. ஆனால் கடல் எப்படி உருவானது என்று தெரியுமா? கடல் அழகை பார்க்கும் போதெல்லாம் அது எப்படி நம்ம பூமிக்கு வந்திருக்கும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த பதிவு உங்களுக்கான தேவையான பதிலை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பூமியின் உள்பகுதியில தொடர்ச்சியான டிகாசிங் காரணமாக பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே கடல்கள் உருவாக தொடங்கிடுச்சு. பூமி 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு கீழே குளிர்ச்சி அடையும் வரை நீர்வாயு வடிவில் தான் இருந்தது. பூமியின் மேற்பரப்புல பெருங்கடல்கள் உருவானதற்கு விஞ்ஞானிகள் கூறும் காரணங்கள் சிலவற்றை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சுமார் 4.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில எங்கும் திரவ நீர் காணப்படலையா. பூமி மிகவும் சூடாக இருந்தது. பாறைகள் உருகி இருந்தது. அவை திரவ வடிவில் இருந்தன. எரிமலை வெடிப்புகள் ஏற்பட்ட போது வாயு ஒன்று நீராவியாக வெளியேறியது. பூமி குளிர்ந்த உடனே இந்த நீராவி ஒடுங்கி மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பூமியின் மேற்பரப்புல மீண்டும் மழை பெய்தது. விஞ்ஞானிகள் பூமியின் மேற்பரப்புல நீர் இப்படிதான் வந்தது அப்படின்னே சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வால் மீன்கள் அப்படின்னா நட்சத்திரங்கள் மற்றும் பிற கிரகங்கள் உருவான பிறகு எஞ்சி இருக்கும் பனி மற்றும் தூசியின் பெரிய துண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. விண்கற்கள் பொதுவாகவே பெரிய கற்கள் அப்படி இல்லைன்னா சிறிய கிரகங்கள் என்று அழைக்கப்படுது. கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் உருவான போது இவை பின்தங்கிவிட்டது அப்படின்னும், ஒரு சிறு கோள் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது அது விண்கல் என்று அழைக்கப்படுது. பொதுவாகவே பூமியின் வளிமண்டலத்தை கடந்து செல்லும் போது விண்கற்கள் எரிகின்றன. ஆனால் சில நேரங்களில் சில துண்டுகள் அழியாமல் இருக்குமாம். இந்த துண்டுகள் விண்கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சில விஞ்ஞானிகள் கடல்களில் மீதமுள்ள நீர் வால்மீன்கள், சிறு கோள்கள் மற்றும் விண்கற்கள் ஆகியவற்றிலிருந்து வந்தது என்று நினைக்கிறார்கள். கார்பனேசியஸ் கான்ட்ரைட் என்பது ஒரு வகையான விண்கல். இதில் நிறைய தண்ணீர் இருக்குமாம். சமீபத்தில் விஞ்ஞானிகள் கார்பனேசியஸ் கான்ட்ரைட்டுகளில் உள்ள நீர் பூமியில் காணப்படும் தண்ணீருடன் பொருந்துகிறது என்று கண்டறிந்திருக்காங்க. பூமியின் மேற்பரப்புல இருக்கிற பெரிய பள்ளங்களுக்குள் நீர் வடிந்ததால் பெருங்கடல்கள் உருவாகின மற்றும் பூமியின் ஈர்ப்பு விசை காரணமாகத்தான் நீர் கிரகத்தை விட்டு வெளியேற முடியவில்லை என்றும் சொல்கிறார்கள். கடல்தான் பூமியை வாழக்கூடியதாக மாற்ற உதவுகிறது. ஏனென்றால் கிரகத்தை சுற்றி வெப்பத்தையும் நீரையும் திறம்பட சுழற்றுவதற்கு வளிமண்டலத்துடன் இணைந்துள்ளது. கடல் நீரோட்டங்கள் இல்லை என்றால் பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள பகுதிகள் மிகவும் வெப்பமாக இருக்கும். அதிக அட்ச ரேகைகளில் உள்ளவை மிகவும் குளிராக இருக்குமாம். வளைகுடா நீரோடை மெக்சிகோ வளைகுடாவில் இருந்து சூடான நீரை வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை மற்றும் அட்லாண்டிக் வழியாக பிரிட்டிஷ் தீவுகளை நோக்கி கொண்டு வரும் வலுவான நீரோட்டம் இதற்கு சரியான எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். வெதுவெதுப்பான நீரின் நிலையான வருகை ஐரோப்பாவின் காலநிலையை உறுதிப்படுத்த உதவுகிறது. இல்லையெனில் அதன் அட்சரேகையின் அடிப்படையில் மிகவும் குளிராகவும் கடுமையாகவும் இருக்கும். பந்தலாசிக் பெருங்கடல் அப்படி இல்லைன்னா பந்தலசன் பெருங்கடல் என்று அழைக்கப்பட்ட இதுதான் பூமியின் முதல் கடல் ஆகுமாம். கிரேக்க வார்த்தையாக இதன் அர்த்தம் அனைத்து கடல் என்பதாகுமாம். இது பாங்கேயாவை சூழ்ந்திருந்த பெருங்கடல் எனவும் பேலியோசோயிக் மெசோசோயிக் மாற்றத்தின் போது உருவானது அப்படின்னும் சொல்லப்படுது. இது 250 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னும், பூமியின் மேற்பரப்புல கிட்டத்தட்ட 70% இந்த கடல் ஆக்கிரமித்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.